தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது போல. அட, எவ்வளவு அடக்கினாலும் இந்த அதிகாரிங்க அரசியல்வாதிங்க தலையிட்டால எங்களால நிம்மதியா வேலை பார்க்க முடியலப்பா. லட்சக்கணக்கில் வழக்கு தேங்கி கிடக்கு. சரி பண்ணலாம்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் போதைப் பொருளை வித்து இந்த ஆட்சி இன்னும் குற்றங்களை அதிகரிக்க செஞ்சா என்ன செய்யறது? முன்னாலெல்லாம் தப்பு செஞ்சா உடனே பிடிச்சி முட்டி தட்டுவேன். ஆனா இப்ப பிடிச்ச உடனே திமுக அமைச்சர்கள்ல இருந்து எம்பி எம்எல்ஏ வரைக்கும் உடனே போன் பண்ணி அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க நம்ம ஆளுங்கன்னு சொல்லி தப்பிக்க வைக்கிறாங்க. நானும் இங்க பிரச்சனையை தீர்க்காம தேங்கி போய் கிடக்க. வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்லி மக்கள் வரி பணத்துல ஜாலியா வெளிநாட்டுக்கு டூர் போறாங்க. ஆனா ₹10 கூட தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்து சேரல. அப்படியே வந்தாலும் அவங்க கிட்ட கமிஷனை கேட்டு ஓட விட்டுடுறாங்க. குற்றவாளிங்க மேல என்ன பயன்படுத்தலாம்னு பார்த்தா இந்த உதவ அரசால தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள்னு அவங்கள அடக்க பயன்படுத்துறது வேதனையா இருக்குப்பா. இங்கேயும் அதே நிலைமை தான். தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயரும்னு பார்த்தா திமுக காரங்களோட பொருளாதாரம் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கிட்டே போகுது. இப்ப வரைக்கும் இந்த துப்பு கட்ட அரசால ஒரு டிஜிபி கூட நியமனம் செய்ய முடியல. அதிகார வர்க்கம் தப்பு செஞ்சா சிரிக்கிறாங்க, ஏழை மக்கள் தப்பு செஞ்சா பிடிக்கிறாங்க. பாவம் மக்கள். தமிழ்நாட்டு கடன் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா ஊழல்வாதிகளான திமுக அமைச்சரோட சொத்து மட்டும் குறையவே மாட்டேங்குது. விளம்பர அரசால சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. விடியாட்சியால போதையில தமிழ்நாடே தள்ளாடுது. ஊழல் ஆட்சியால பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போகுது. துப்பு கட்ட ஆட்சிய தமிழ்நாடு மக்கள் காரி துப்புறாங்க. மக்கள் சீக்கிரமே விளம்பர ஆட்சியை விரட்டி அடிக்க போறாங்க. ஊழல் ஆட்சியை ஊதி தள்ள போறாங்க. திருட்டு திமுக ஆட்சியை திசை தெரியாத பக்கமா ஓட விட போறாங்க.